கர்த்தருடைய இனிய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற வேதாகம வசனத்தின் வார்த்தைகள் உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் இப்படி இருக்கிறது. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கும் அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆம் தேவ பிள்ளைகளே, இவ்வுலகத்தில் உபத்திரவங்கள் போராட்டங்கள் உண்டு. ஆனாலும் நாம் மேற்கொள்வோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்தை ஜெயித்தார், ஜெயத்தை எடுத்திருக்கிறார். ஜெய கிறிஸ்து நம்மோடு இருக்கும்போது நிச்சயமாக நாமும் ஜெயம் பெற்ற பிள்ளைகளாக வாழ முடியும். அப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் நாம் செவி சாய்க்க வேண்டும். அவருடைய கட்டளைகளின்படி வாழ, அவருடைய கற்பனைகளின்படி வாழ நாம் நம்மை அர்ப்பணிப்போமானால் நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய இச்சைகள், நம்மளுடைய காரியங்கள் அனைத்தையும் சிலுவையிலே அறைந்து தினந்தோறும் இயேசுவை பின்பற்றுகிற பிள்ளைகளாக நாம் இருப்போமானால் எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மேல் வந்து அமரும், நம்மிடத்தில் வரும். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன். ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன். ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவன். ஆசீர்வாதம் வந்து இறங்கிடுதே, நம்மேலே வந்து இறங்கிடுதே. போக்கிலும் வரத்திலும் ஆசீர்வாதமே, கையிட்டு செய்யும் வேலை ஆசீர்வாதமே. உன் போக்கிலும் வரத்திலும் ஆசீர்வாதமே, நீ கையிட்டு செய்யும் வேலை ஆசீர்வாதமே. நீ வருகையிலும் ஆசீர்வாதமே, போகையிலும் ஆசீர்வாதமே. பட்டினத்திலும் நீ ஆசீர்வாதமே, வெளியிலுமே நீ ஆசீர்வாதமே. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதமே, எல்லாமே உனக்கு ஆசீர்வாதமே, எல்லாமே உனக்கு ஆசீர்வாதமே. ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் ஆசீர்வாதம். ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் ஆசீர்வாதம் உன்மேலே உன்மேலே இறங்கிடுதே, நம்மேலே நம்மேல் இறங்கிடுதே. உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வாதமே, உன்னிலத்தின் கனியும் ஆசீர்வாதமே. மாபிசையும் தொட்டியும் ஆசீர்வாதமே, கூடையுமே ஆசீர்வாதமே. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், ஆசீர்வாதமே, எல்லாமே உனக்கு ஆசீர்வாதமே, எல்லாமே உனக்கு ஆசீர்வாதமே. ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் ஆசீர்வாதம். ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் ஆசீர்வாதம் நம்மேலே நம்மேல் இறங்கிடுதே, நம்மேலே நம்மேல் இறங்கிடுதே. ஒரு கட்டளைகளை நீ கை கொள்வாயே, ஒரு கற்பனைகளின்படி வாழ்ந்திருப்பாய். சித்தத்தை நீயும் செய்திடுவாய், அவருக்கே பிரியம் ஆகிடுவாய், அவருக்கே பிரியம் ஆகிடுவாய்.
ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோபின் ஆசீர்வாதம் நம்மேல் இறங்கிடுதே. ஆவியின் கனிகளோ 9 கனிகளால் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களோ 9 வரங்கள் அலங்கரியும். துதி சத்தம் கீத சத்தம் உயர்த்தும் போது, துதி சத்தம் கீத சத்தம் உயர்த்தும் போது சாத்தானின் கோட்டை தகர்ந்திடுமே. சத்ருவின் கிரிகைகள் அழிந்திடுமே. பலு சர்பங்களை நீ மிதித்திடுவாய், தெல்களையே நீ நசுக்கிடுவாய். வலு சர்பங்களை நீ மிதித்திடுவாய், தெல்களையே நீ நசுக்கிடுவாய். இயேசு என்ற நாமத்தினால் ஜெயித்திடுவாய். சிலுவையின் வெற்றிக் கொடி ஏற்றிடுவாய். சிலுவையின் வெற்றிக் கொடி ஏற்றிடுவாய். ஜெயமே ஜெயமே ஜெய ஜெயமே, ஜெய கிறிஸ்து உன்னோடு இருப்பதினால். ஜெயமே ஜெயமே ஜெய ஜெயமே, ஜெய கிறிஸ்து உன்னோடு இருப்பதினால். ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோபின் ஆசீர்வாதம் நம்மேலே இறங்கிடுதே. உனக்கு எதிராய் எழும்பும் சத்துருக்களை உனக்கு முன்பாக முறையடிப்பார். ஒரு வழியாய் வரும் சத்துருக்களை 7 வழியாய் துரத்திடுவார். வாளாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோபின் ஆசீர்வாதம் நம்மேல் இறங்கிடுமே. நம்மேலே இறங்கிடுமே. எக்கால சத்தம் தொனித்திடுமே, ரகசிய வருகை நிறைவேறுமே. வருகையில் நாமும் சேர்ந்திடுவோம், ரகசிய வருகையில் சென்றிடுவோம். அர்மகேதானில் நாம் திரும்பி வருவோம், அர்மகேதானில் நாம் திரும்பி வருவோம். இயேசு ராஜாவே ராஜாதி ராஜா, அவரோடு நாமும் திரும்பி வருவோம், அவரோடு நாமும் திரும்பி வருவோம். ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோபின் ஆசீர்வாதம் நம்மேல் இறங்கிடுதே. புதிய வானம் புதிய பூமி உண்டாகுவே, புது எருசலேமே வந்திறங்குமே, புது எருசலேமே வந்திறங்குமே. 1000 ஆண்டுகள் வாழ்ந்திருப்போம், 1000 ஆண்டுகள் வாழ்ந்திருப்போம். இயேசு ராஜாவோடு வாழ்ந்திருப்போம், இயேசு ராஜாவோடு வாழ்ந்திருப்போம். கர்த்தரே நமக்கு வெளிச்சமாவார், கர்த்தரே நமக்கு வெளிச்சமாவார். ஜெயமே ஜெயமே ஜெய ஜெயமே, ஜெய கிறிஸ்து நம்மோடு இருப்பதினால். ஜெயமே ஜெயமே ஜெய ஜெயமே,
சிலுவாயின் ஜெய கொடி பறந்திடுதே, சிலுவாயின் வெற்றி கொடி பறந்திடுதே. பரிபூர்ண ஆசீர்வாதம் வந்து சேருமே, பரிபூர்ண நன்மையும் வந்து சேருமே. வீடும் நாடும் ஆசீர்வாதமே, உன் வீடும் நாடும் ஆசீர்வாதமே. எல்லாமே உனக்கு ஆசீர்வாதமே, எல்லாமே உனக்கு ஆசீர்வாதமே. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதமே, எல்லாமே உனக்கு ஆசீர்வாதமே, எல்லாமே உனக்கு ஆசீர்வாதமே. ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோபின் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோபின் ஆசீர்வாதம். நம்மேலே நம்மேல் இறங்கிடுதே, நம்மேலே நம்மேல் இறங்கிடுதே. ஆம் தேவ பிள்ளைகளே, உபாகமத்தில் 28 நாம் வாசிப்போமானால், நீ பட்டினத்திலும் ஆசீர்வாதம், வெளியிலும் ஆசீர்வாதம், கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதம், நிலத்தின் கனியும் ஆசீர்வாதம், உன் கூடையும் ஆப்பி செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வாதம், வருகையிலும் ஆசீர்வாதம், போகையிலும் ஆசீர்வாதம். விரோதமாய் எழுந்துகிற சத்துருக்களை கர்த்தர் முறையடிப்பார். ஒரு வழியாய் வருகிற சத்துருக்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு சேரும், களஞ்சியத்தில் ஆசீர்வாதம் வரும். இப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்களை நமக்கு கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தைகளாய் இருக்கிறது. அக்காலத்திலும் சரி இக்காலத்திலும் சரி விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமாய் இதை சுதந்தரிப்பார்கள். விசுவாசத்தோடு கூட அவர் சித்தத்தை செய்ய வேண்டும். 1ஆம் வசனத்தில் அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. தாழ்மை கர்த்தருக்கு பிரியமானது. ஒரு மேன்மை வர வேண்டும் என்றால் மேன்மைக்கு முன்பாக தாழ்மை மிகவும் அவசியம், கீழ்ப்படிதல் மிகவும் அவசியம். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பது மிகவும் அவசியம். அவருடைய கட்டளைகளின்படி கற்பனைகளின்படி நாம் வாழ்வது அவசியம். இவ்வுலகம் பிஸியாய் கொண்டு போயிருக்கின்ற நேரங்களில் நாம் கர்த்தருக்கென்று நேரம் கொடுக்க வேண்டும். எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், போராட்டங்கள் இருந்தாலும் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க வேண்டும். கர்த்தரிடத்திலே நாம் பிரியமாய் தியானம் பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆவியில் அனலுள்ளவர்களாய் இருக்க வேண்டும், ஆயுத்தமாக வேண்டும், அவர் சித்தத்தையே செய்ய வேண்டும். அவருக்கென்று சிறு ஊழியமானாலும் பெரு ஊழியமானாலும் கர்த்தருடைய ஊழியத்தை அசட்டை பண்ணாமல் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் செய்ய வேண்டும். அல்லேலூயா. கலாத்தியர் 5:22, 23, 24 ஆவியின் கனிகள் நமக்குள்ள எப்பொழுதும் நிரம்பி வழிய வேண்டும். இவ்வுலகத்தில் தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில பிரச்சனைகள் வராதா, சண்டைகள் வராதா, கோபங்கள் வராதா? வரும். அனைத்தையும் நாம் சிலுவையிலே அறைய வேண்டும். இச்சைகளை, நம் ஆசைகளை நம்மை நாமே சிலுவையிலே அறைந்தவர்களை காணப்படும் போது நமக்குள்ள பிழைத்திருப்பது நாம் அல்ல, நமக்குள்ள பிழைத்திருப்பது கிறிஸ்துவாவார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் உயிர் பெற்றவர்களாய், கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய், தினமும் கிறிஸ்துவனுடைய அக்கினி அபிஷேகம், அப்போஸ்தலராகிய பவுல் எழுதினபடி கர்த்தருடைய அக்கினி அபிஷேகம் பெற்றவர்களாய் இருக்கும்போது, ஹல்லேலூயா, ஒரு அக்கினி நமக்குள்ள கொழுந்து விட்டு எரியும் போது சுத்திகரிக்கும் நம் பாவங்கள். ஹல்லேலூயா. இச்சைகள், ஆசைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுவார், சுத்திகரிப்பார், பரிசுத்த ஆடையை உடுத்துவார், தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் மூடுவார். அப்பொழுது எக்கால சத்தம் தொனிக்கும். இயேசு ராஜாவின் வருகையில், ரகசிய வருகையில் நாம் சேர்வோம். ரகசிய வருகையில் சேர்ந்த பிற்பாடு உலகத்திற்கு உபத்திரவம் உண்டு, யுத்தங்கள் மூலம் கடைசியில் அர்மகேதானாக முடியும். இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிற அர்மதா என்ற யுத்தம், ஹல்லேலூயா, பார்த்து கொண்டிருக்கிறோம். தேசங்கள் மத்தியில யுத்தங்கள், அதை தடுத்து நிறுத்தும்படி, சமாதானம் கொடுக்கும்படி நாம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் பிற்காலங்களிலே ரகசிய வருகை நிறைவேறும் போது, பரிசுத்தவான்கள் எல்லாம் பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் போது இவ்வுலகத்தின் யுத்தம் அதிகமாகும். அது அர்மகேதானாக முடியும். அந்த அர்மகேதானில் நீங்களும் நானும் இயேசு ராஜாவோடு
மேகங்கள் சூழ்ந்திருக்கிற குதிரை ரதத்திலே யுத்தத்திலே ஆர்மகேதானில் நாம் திரும்பி வருவோம். இது கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை தைரியமாக இதை பிரசங்கி என்று சொன்னார். ஏனென்றால் எக்கால சத்தம் ஊதும் போது, ஹல்லேலூயா, ஒருவர் மாத்திரம் 2 பேர் மாத்திரம் ராப்சர்ல போகிறது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், எல்லாரும் அபிஷேகப்பட்டு இருக்கிறோம். ஒருவரும் கைவிடப்படக்கூடாது, ஆயுத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. அந்த ஆயுத்தத்திற்காக தான் எக்கால தோனியாக என்னை வைத்திருக்கிறார். அர்மகேதான் யுத்தத்திலே நாம் திரும்பி வருவோம். ஹல்லேலூயா. புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் வந்து இறங்கும். 1000 ஆண்டுகள் ஆட்சி, அது இயேசு ராஜாவின் ஆட்சி. அங்கே தண்ணீருக்கு தாகம் இல்லை. ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீராக இயேசு நமக்கு இருப்பார். துக்கம் இல்லை, கவலை இல்லை, மரணம் இல்லை, சந்தோஷம், சமாதானம், நித்திய மகிழ்ச்சி நம் தலைமேல் இருக்கும். வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துல 27, 21 வசனத்திலே நாம் வாசிக்க கேட்போமானால், புதிய எருசலேம், நமக்காக ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிற எருசலேம் இப்பூமியில் வந்து இறங்கும். கர்த்தரே நமக்கு வெளிச்சமாய் இருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் ஆயுத்தமாவோம், நம்மோடு இருப்பவர்களையும் ஆயுத்தமாக்குவோம். அவருடைய ரகசிய வருகையில் தப்பாமல் சேர்வோம். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக.